இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா பப்பாளிக்குள் சங்கு கறி பிரியாணி தாங்க செய்ய போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ கான் சங்கு இருக்கு பாருங்க. எங்கள் ஊர் பழையத்துக்கு போயிருந்தேங்க. காலையிலே போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மீன் ஒன்றும் இல்லை அதிகமாக சொல்லிட்டு பார்த்தா சங்கு கறி இருக்குது. சங்கு கறி கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து அதிசயமாக இன்றைக்கி எங்கள் நேரம் இருந்தது. சரி அக்கா கொடுங்கக்கா முதல்ல கேட்டேன். முதல்ல வந்து கொஞ்சம் தான் இருந்தது, 20 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சைடு போனால் 200 அக்கா விற்கிறாங்க. அது எவ்வளோ கிட்ட 50 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 70 ரூபாய்க்கு நைஸாக ஆட்டையை போட்டு வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும் சங்கு கறி எவ்வளோ காண்டிருக்கு பாருங்க. இதில் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா அருமையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமாக பப்பாளிக்குள்ளே வச்சு அதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு அப்படியே வெங்காய தக்காளிலாம் போட்டு அப்படியே இதை போட்டு நல்லா மிக்சிங்கை போட்டு நல்லா கிளறி நாக்க விளாவி விட்டு திங்க போகிறோங்க இன்றைக்கி. கறியை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் அப்படியே ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். அம்மா அருமையாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இன்றைக்கி அதுதான்ப்பா இதோட டேஸ்ட்டை வந்து சொல்ல முடியாதுங்க. நாக்க விளாவி விட்டு திங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இப்படிதான் பா இருகலாக பிடிச்சிட்டு இருக்குங்க. யாருங்க ஃபுல்லு கறி வந்துருச்சுங்க வெளில. நண்பர்களே இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பாக இருக்கும். என்னடா இப்படி அதெல்லாம் கையை வச்சு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இதில் வந்து மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அதிகம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னு எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்துக்குங்க. 2 டைப் போட்டிங்கன்னா வந்துடும். இது அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா வந்து சங்கு வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் என்ன தான் நீங்கள் கடற்கரையில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் வந்து பரங்கி இலையை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம். இந்தமாரி பரங்கி இலையை போட்டு நல்லா தேய்ன்னு தேய்க்கணும். அப்போ தான் அந்த குழகுழப்பெலாம் போகும். இந்த பாருங்க, இந்த இலையிலே ஒட்டிக்கிட்டு வருது பாருங்கள் எல்லா குழகுழப்பம். நத்தையை தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சு எடுத்துப்போம். நண்பர்களே இது வந்து லைட்டாக கவுச்சி வாசனை அடிக்கிறதுனால கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா மூடியை போட்டு வேக விட்டுருணும். நல்லா வந்து கறி நல்லா வேகிற அளவுக்கு ஃபுல்லாக வேக வச்சிடணும். இப்போ நம்ம வந்து பப்பாளி காயும் வெங்காயம் இந்த காயெல்லாம் வெட்டி நம்ம ரெடியாக வச்சிடலாம் அதுக்குள்ளே. நண்பர்களே இப்போ நம்மளோட கறி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம். வெங்காயம் தக்காளிலாம் வெட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து காசு கையில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு 5 ரூபா வெங்காயம், 5 ரூபா தக்காளி, 2 பச்சை மிளகா போடுங்கக்கான்னு சொல்லி அப்படியே கெஞ்சி வாங்கிட்டு வந்தேன். இதை பாருங்க, ஒரு 5 பச்சை மிளகா போடுங்கன்னா 4 தான் போட்டாங்க. சரி நண்பர்களே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டா. அடுத்து வந்து பப்பாளி காயை வந்து வெட்டிக்க போகிறாங்க. பப்பாளி காய் எப்படி வெட்டினா இந்த பின்னாடி பக்கம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுட்டு உள்ளே அப்படியே குடஞ்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இந்த உள்ளே இருக்கிற விதை அப்புறமேட்டுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா குத்தி விட்டு சொருவி நல்லா அதெல்லாம் பிச்சு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம உள்ள அரிசிலாம் போட்டு வேக வைக்கும் போது நல்லா அதிகமாக வந்து நல்லா இடம் நல்லா ஃப்ரீயாக வேகும். இங்கே பாருங்க, தேங்காய் திருவுற மாதிரி அப்படியே திருவிட்டே இருக்கணும் உள்ளே விட்டுட்டு. இதுக்கு தான் கறி நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, பா
ஐயோ என்ன கலருக்கு இருக்கு பாருங்க, கறி எப்படி இருக்குன்னு பாருங்களா, அப்படியே காளான் மாதிரி இருக்குதுங்க பாருங்க. அப்படியே பார்க்கும்போது அப்படியே நாக்கில் அப்படியே எச்சு ஊறுதுங்க, அப்படியே ஊத்திரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. சங்கு கறி நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இறக்கிடலாம் அதை. அவ்வளோதான். இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அப்புறம் நண்பர்களே நம்ம வந்து பப்பாளி குடுவையில் தான் வச்சு நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ பப்பாளி குடுவையில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரியாணிலாம் வந்து அந்த அரிசிலாம் போட்டு உள்ளே மட்டும் வைக்க போகிறோம், தண்ணி ஊற்ற மாட்டோம். ஏன்னா அந்த பப்பாளி குடுவையை எரிக்கும் போது அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா எசன்ஸ்லாம் அப்படியே பிரியாணியில் ஏறி அந்த பப்பாளி சுவையோடு அப்படியே அது சங்கு கறி டேஸ்ட் இருக்கும் பாருங்க. அட்டடா அப்படி நாக்கில் அப்படியே எச்சு ஊற்றுங்க, அந்த அளவுக்கு ருசி இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை அப்படியே மசாலாவில் போட்டு பிரட்டி அரிசியோட நத்தக்கறி உள்ளே வச்சு மூடி அப்படியே நெருப்பை போட்டு கொளுத்திடலாம் வாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கறியை நல்லா அவிச்சு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்க கறி அப்படியே ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. அந்த குழகுழப்பு கிழப்பு எதுவுமே இல்லை, அப்படியே ஆட்டுக்கறி எப்படி இருக்குமோ கடையில் போய் வாங்கினா அதே மாதிரி இருக்கான நல்லா வேக வச்சாச்சு. இந்த கறியை நீங்கள் அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம், ஏன்னா மசாலாவோடு சேர்த்து பிரியாணியே செஞ்சு அப்படியே நோண்டி எடுத்து அந்த இதுலேருந்து நக்குனா இருக்கும் பாருங்க டேஸ்ட்டு. அந்த நண்பர்களே சுத்தமான பாமாயில் ஊற்றிக்கிறான். பாமாயில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது வந்து ஏழைகளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சன்ஃப்ளவரு அவர் மட்டும் இந்த கடலெண்ணெய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்கில், முக்கியமாக செக்கில் ஆட்டினது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரங்களால் தான் வாங்க முடியும், நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா வந்து லிட்ரு பார்த்தீங்கன்னா 350 ரூபா விற்கிது. நான் எங்கே போய் வாங்குறது, யாருக்கிட்ட போய் கேட்குறது? அதான் பாமாயில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் 35 ரூபாயா. சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு, அப்படியே கொட்டிப்போம். அந்த காஞ்ச காக்காப்பி மாரி இருக்கு பாருங்க, அது வந்து கடற்பாச்சி. ஆனியனை நல்லா லேடிஸ் கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. லேடிஸ் கலரா? ஆமாம், அது அப்படின்னா தெரியாதா? அதான் பொன் கலரில் வதக்க சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதுக்கு பேர் லேடிஸ். இதுக்கு பேர் தான் லேடிஸ் கலரா? கிரீன் சில்லி ஒரு 5 பீசஸ். நெக்ஸ்ட் ரெட் டொமேட்டோ கொஞ்சம் போட்டு நண்பர்களே, நல்லா போட்டு வதக்கணும் நண்பர்களே, நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினாதான் ஆனியன் கிரீன் சில்லி, ரெட் டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப் கொஞ்சம் போட்டு தூவி நல்லா ஃப்ரைங். மல்லித்தூள், காரத்தூள், கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிக்கலாங்க. மசாலாவை சங்கு கறியை மசாலாவோட போட்டு நல்லா வதக்கிப்போம். அப்போ தான் அந்த மசாலாலாம் ஏறி அப்படியே கறியில் நல்லா அப்படியே ருசி ஏறும். அப்படியே மசாலாவில் போட்டு நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் என்னடா பப்பாளிக்குள்ளே போய் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இதில் போட்டு கிண்டிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம வந்து முதல்ல வந்து சட்டியில் போட்டு பிரியாணி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம வந்து தம் போடுற மாதிரி, தம்மு எப்படி நம்ம வந்து போடுவோமோ அதேமாரி பப்பாளி உள்ளே வச்சு நம்ம வந்து நெருப்பில் போட போகிறோம். 10 ரூபா பாக்கெட் தயிர் ஊற்றிப்போங்க, சுத்தமான தயிருங்க. 10 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா தருவாங்க கடையில். போய் ஊற்றி அப்படியே மசாலாவோட கிண்டணும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்ல. நம்ம வந்து இப்போ லைட்டாக எதுக்கு ஊற்றிருக்கோம்னா மசாலா வந்து அந்த கறியில் ஏறணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். அதை நல்லா சுண்ட விட்டு எடுத்து அதை வந்து உள்ளே வந்து பப்பாளி உள்ளே போட்டு அப்புறமேட்டுக்கு ஊற வச்சு அரிசியை எடுத்து கொட்டி அப்படியே நெருப்பில் போட்டு கொளுத்த போகிறோம். அந்த பப்பாளியில் இருக்கிற தண்ணியிலே அரிசி வேகும், கீழே இருக்கிற அந்த சாந்தில் அப்படியே அந்த அரிசியில் ஊற அப்படியே இப்போ அதை அப்படியே எடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கிலோ 120 ரூபான்னாங்க. சரின்னு சொல்லி 60 ரூபாய்க்கு 1/2 கிலோ தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளோட குடுவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கிரேவியும் அப்படியே அந்த கறியும் அப்படியே 2 பீஸை உள்ளே தூக்கி போட்டு அள்ளி நல்லா போடணும் உள்ளே. இவ்வளோ காணு போட்டாச்சு. இப்போ அரிசி கொஞ்சம் நல்லா ஊற வச்ச அரிசியை ஒரு பிடி லைட்டாக மகானு அரிசி அப்படியே போட்டுப்போம். ஊற வச்ச அரிசியை அவ்வளோதாங்க உள்ளே போட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அரிசி உள்ளே போட்டாச்சு. இப்போ ஒன்று ரெடி பண்ணிட்டோம், மொத்தம் 3 இருக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மேலே அதுமாரி மூடியை போட்டு முக்காடை போட்டு உட்கார வச்சுருந்தது. சங்கு கறி எடுத்தாச்சு. இப்போ போட்டுப்போம் உள்ளே. அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கணும். இப்போ இன்னொரு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வந்து ஃபுல் பண்ணிடுவோம். எடுத்து அப்படியே உள்ளே கொட்டிக்கணும். அவ்வளோதாங்க. அது வந்து மேலே மூடிட்டு இந்த குச்சை வச்சு சொறி அப்படியே அடைச்சிக்க வேண்டியதான் ஓட்டையை. நல்லா உள்ளே அமுக்கி விட்டுருணும். இன்னொரு குச்சி எடுத்து இந்த சைடு அமுக்கும்.
அவ்வளோதாங்க. இங்கே வருங்க, மேலே என்ன தான் ஆட்டினாலும் வராது. உங்களுக்கு இதை பிடிங்கிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் நம்ம. நண்பர்களே, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா பப்பாளியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மணி நேரம் வெறுவு பொறுக்கிறது லேட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. கொளுத்துட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா அதில் மேலேயே அப்படியே போட்டு சுட்டு எடுக்க போகிறாங்க. நம்மளோட இது நெருப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பப்பாளியை எடுத்து வச்சுருவோம் மேலே. அவ்வளோதாங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த பப்பாளிலேருந்து ஆவி வெளில வருது பாருங்கள், வேகிற ஆவி. நான் கேமராவில் அந்த அளவுக்கு தெரியாது, இருட்டாக இருக்கனால. இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சைடில் இதை பாருங்கள், வெளில வந்துட்டே இருக்கு ஆவி. சங்குலாம் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து அதிகபட்சம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் ரேட் அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் ரேட்லாம் பார்க்காம வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. அது மட்டும் இல்லை, இது வந்து ஆண்மை குறைவுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லதாம்மா. இப்போ தான் பார்த்தேன் நான் கூகுளில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளியில் இருக்கிற மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதில் வந்து இப்போ நம்ம அப்படியே வந்து நெருப்பில் போட்டு வேக வைக்கனால அதில் இருக்கிற சாரெலாம் அந்த சாப்பாட்டில் கறியில் இறங்கி அதோட எசன்ஸில் இறங்கி நல்லா மருத்துவ குணம் அதுவும் இறங்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி இலையை கூட பார்த்தீங்கன்னா இப்போ அது டெங்கு காய்ச்சல் வந்தப்போ அந்த இலையை தான் வந்து பப்பாளியே நம்ம வந்து நெருப்பில் போட்டு சாப்பிட்றோம். அப்போ எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், இந்த பப்பாளியை வந்து பொழந்துக்கிட்டு வேகுது பாருங்கள். அதில் அந்த இதுலேருந்து அரிசி வெடித்து வெளியில் வருது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற வேக வந்து இடம் நல்லா அதுக்கு வந்து அடைச்சிக்கிட்டே போவோம். அதனால் பார்த்தாலும் தெரியுது பாருங்கள், நல்லா வேகுது. வாசனையும் இருக்குது நல்லா. ஐயோ, சரியான சூடுங்க. இங்கே பாருங்கள் அப்பா எப்படி வெட்டிச்சு வெளில வந்துருக்கு பாருங்கள் சோறுலாம். பொப்பா இங்கே வெட்டிச்சு வெளியே வந்துருச்சு பாரு. அப்பா இங்கே பாருங்க, உள்ள பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. ஐயோ, இப்போ அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டியதாங்க. அப்பா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அரிசியை பாருங்களாங்க. ஐயோ, நல்லா வந்துருச்சுங்க, பூ மாரி வந்துருக்குங்க. பா இங்கே பாருங்க, இதோட பிரியாணி. குட்டியோட வாசனையே வாசனைங்க பாருங்க. அந்த குடுவையே நல்லா வந்துருச்சு பாருங்க. பாருங்க அழுத்தினாலே தெரியும்ல, பொதன்னு இருக்குங்க, நல்லா வெந்து போய். அடுத்தது நம்ம பிரிச்சிடும். இப்போ பயங்கர சூடுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க உள்ள பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. இதையே கடிச்சு சாப்பிடலாங்க. பிரியாணி நல்லா பொலன்னு வந்துருக்குங்க, பார்த்தாலே தெரியும். அடடா, கட்டையில் போய் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. நம்ம உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க. சங்கு கறி கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்தமாரி வாங்கி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராகவும் இருக்குது. இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.